கோவையில் உணவு தேடி மீண்டும் வீதிகளில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை வேட்டையன். சிசிடிவி காட்சிகள். கோவை தடாகம், பன்னிமடை, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை வேட்டையன் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி வேலுமணி மற்றும் நடைபயிற்சிக்கு சென்ற தாலியூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்ற 2 பேரை தாக்கிக் கொன்றது. இதனால் அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் உடனடியாக அந்த காட்டு யானையை பிடித்து வேறு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறை பொள்ளாச்சி டாப்ஸ்லிப்பில் இருந்து முத்து மற்றும் சுயம்பு என்ற 2 கும்கி யானைகளை கொண்டு வந்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி வந்தனர். அப்பொழுது முத்து மற்றும் சுயம்பு 2 கும்கி யானைகளுக்கும் மதம் பிடித்ததால் அதனை மீண்டும் பொள்ளாச்சி டாப்ஸ்லிப்பில் உள்ள முகாமிற்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கிருந்த வேட்டையனை பிடிக்க சின்னத்தம்பி என்ற கும்கி யானையை கொண்டு வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர் வனத்துறையினர். இதையடுத்து கும்கி யானைகள் அப்பகுதியில் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதால் கடந்த சில நாட்களாகவே ஊருக்குள் வராமல் இருந்த வேட்டையன் தற்பொழுது மீண்டும் வர துவங்கியுள்ளது. மேலும் வீடுகளில் வைத்திருக்கும் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை மற்றும் விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்களை தின்று ருசித்து பழகிய வேட்டையன் மீண்டும் அந்த கிராம பகுதிக்குள் உணவு தேடி வீதிகளில் ஆக்ரோஷமாக சுற்றி வருகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு தடாகத்தில் இருந்து துடியலூர் செல்லும் சாலையில் வரப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள வீதிகளில் உணவு தேடி ஆக்ரோஷமாக அங்கும் இங்கும் சுற்றி திரியும் ஒற்றை காட்டு யானை வேட்டையனின் வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகள் வெளியாகி உள்ளதால் பொதுமக்களுக்கிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.